ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஸ்ரீலங்காவுக்கு தான் போகிறோம். வருஷத்துக்கு பிறகு காலத்துக்கு பிறகு போகிறோம் ஸ்ரீலங்காவுக்கு. நிருக்கு வெட்டிங். எங்களோட நிருக்கு வந்து கல்யாண வீடு இந்த 11ஆம் தேதி. அப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறோம். இந்த மச்சாண்ட கல்யாண வீட்டுக்கு, சின்ன மச்சாண்ட கல்யாண வீட்டுக்கு போகிறோம். எங்க வீட்டோட கடைசி கல்யாணம். அந்த கடைசி தம்பி அவர்கிட்ட கல்யாணம் தான். இனி ஆரியாவுக்கு சாமர்த்திய வீடு. இப்போ நாங்கள் இப்போ வந்து ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறோம். கேட்டினும் போட இல்லை. 6:55 தான் போடணுமா, 6 மணிக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சிரமமே இல்லாத மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. இல்லை வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னும் 50 நிமிஷம் இருக்குது எந்த கேட்டுன்னு சொல்கிறதுக்கு. அப்போ சரியான சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் பார்க்குறோம். அம்மா, அப்பா, மாமி, மாமா எல்லாம் என்ன காலம் ஆகிட்டு பார்த்து நல்லா இருக்க போகுது. 3 கிழமை தான் போகிறாங்க. 3 கிழமையும் வேறு லெவல் சொக்கத்தில் வாழ்ந்துட்டு வர்ற மாதிரி ஒரு ஆரியாவை இப்போ தான் அம்மா அப்பா முதல்ல பார்க்க போயினோம். குட்டியண்ட காட்டவனும்னு நினைக்கிறது. பிறகு அது ஏதோ ஒன்றில் அப்படியே போயிடும். ஏன்னா ஸ்ரீலங்கா போறேன்டா லீவும் கணக்க வேணும். சும்மா ஒரு கிழமை அப்படியே போயிட்டு வரையலான்ட்டு ஏதோ ஒன்று அப்படியே போயிடுறது. ஆனால் ஒரே பேச்சாவையல் கேட்காத குறை, கெஞ்சாத குறை. அம்மா எல்லாம் விட்டுட்டா கேட்டு. அம்மா கேட்டு அம்மா சொல்லுவேன், நான் டிக்கெட் போட போறேன், ஆரியாவுக்கு அனுப்பி விடு, போட்டு அங்கே பார்த்துட்டு நான் திருப்பி அனுப்பி விடுறேன். நீங்கள் 2 பேரும் மேலே ஆரியாவாச்சும் கடைசியாக அனுப்பி விட ஆரியாவாச்சும். அது பார்த்தா ஆரியா 4 வயசுல தான் ஆரியாவை பார்க்க போயினோம். எல்லாரும் எங்களை அப்படித்தான் சொல்றது. நாங்கள் ஸ்டான கல்லிஞ்சக்காரர் தான் ஆரியா கொண்டு காட்டு. இப்ப கடைசியா அங்க அம்மா கிளைக்கு ஒரு இடைக்கு மாமி மாமா ஒரு இடைக்குமே நிறுத்திட அம்மா கிளைக்கு இப்ப ஆரியா பார்க்கு. எப்படி படுத்துறீங்க? நிறைய குக்கி சாப்பிடுங்களா? அம்மாவுக்கு தாங்க மாதிரியா? இவாக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, தனியத்தான் இருப்பாவா. ஆத்த வளமையத்தை பார்க்க முடியாது. என்னத்தை நான் பாக்குறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பேசாம மனுஷனோட கதைச்சு கொண்டு வந்தா கூட எனக்கு பொழுது போகும் மாதிரி கிடக்கு. இந்த படத்தை பாக்குறதுக்கு இங்க உங்களுக்கு பிடிச்ச படம் இருக்குது. இதுவரைக்கும் பிடிக்கும் அந்த படம். நீங்க ஒண்ணும் பாக்கலையா? இப்ப 2 பேரையும் பாக்குறதா தெரியும். அது சரி, பாத்தீங்களா? இப்படி எங்க 2 பேரையும் பாக்குறதுதானா அவர்கிட்ட வேலையா? இப்படி ஒரு மனுஷன் கிடைக்க கொடுத்து வச்சுட்டு போவோம். என்ன ஆரியா? நாங்க படம் பாக்குறோம். ஆரியா மிஸ் ஆரியா டோரா பாக்குறா. ஆரியாட தேவி
ஆரியா இன்னும் 1.25 மணி தியானம் இருக்குது யோகாக்கு போறதுக்கு. ஆரியா வந்த உடனே சாப்பிடுச்சது நித்திரையாயிட்டு. போய் சொல்லாங்க சாப்பிட்டு தெரியாது. டப்புல வந்தோடனே படிச்சது படம் பறக்குது, படிச்சது டிவி பார்த்துச்சு, பாட்டு கேட்டுச்சு, எல்லாம் முடிஞ்சது, சாப்பாடு வந்தது, சாப்பிட்டுச்சு, படுத்துங்க. ஆனா இன்னும் மனது இல்லை. பாலை வேண தலை போகுது. ரைட்டு பாலை வேண தலை போகுது. இன்னும் ஒரு 6 மணி நேரத்துல அம்மா அப்பா அப்பாங்க சரி. ஒரு 6 மணி நேரத்தால மாமி மாமா பார்க்க. இங்க இருந்து அங்க போறது கூட பிரச்சனை இல்ல. கேப்போட சொன்னாங்க வவுனியா போவோம் தெரியுமாப்பா. அதுதான் பெரிய இது வேறு கஷ்டம். எப்படி இல்லை இங்க இருந்து போறதுன்னா அக்செப்ட் பண்ணிடும். இறங்கிட்டு என்னடா வீட்டை போகல நேரம் புரிஞ்சுதுன்றது மனசு அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா அது அவ்வளவு பெரிய தூரமா தெரியும். அவங்களாம் மாமா தான் கூட்ட வாரத. போன முறை நாங்க வரும்போது மாமா தான் மாமா மாப்பிதான் மாறுது. இந்த முறை மாமா கல்யாணம், அடுத்த நாள் கல்யாணம் பிஸி. நாங்க வேணாம் அப்படி இருந்தாலும் மாமா ஆரண்டு தான் சொன்னவர். இல்ல மாமா வரும்போது கொண்டு விடுங்க. மாமா பிஸி இருந்தாலும் ஆரண்டு தான் சொன்னது. நான் தான் பெரிய ஆரியா பாக்குறதுக்கு சொன்னவர் மாமா. இப்பதான் நித்திரியால நம்பி இருக்கிறான். இன்னும் 20 நிமிஷம் இருக்கிறாங்கிறதுக்கு. கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியல. ஆரியாக்க மட்டும் தான் கொடுத்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பெத்த பிள்ளைக்கே வயிற்று குத்த போதும் நாம பாக்குற பார்வையில. அப்புறம் சாப்பிட அவளுக்கு சாப்பாடு. நாங்க ஸ்ரீலங்கா கிட்ட வந்துட்டோம்ன்றது எங்கட சாப்பாடுலயே தெரியுது. மீன் குழம்பும் கரும்பு கறியும் சோறும் வேற லெவல்ல இருக்கு. வாசம் மட்டும் மூக்கத்துல முடியப்பா. லண்டன்ல இருந்து வரும்போது தந்திக்கணும் சாப்பாடு. அப்பா அது தந்தது இப்படியே சாப்பாடு இதுமே நல்லவே இல்லை. இத பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஆரியாட்ட படிச்சு சாப்பிடணும் நிறைய வரைக்கும் மெரிசன் முறைச்சு பார்த்து கொண்டு இருக்குது. தொடக்கூடாது. சாப்பிட்டாரியா பிச்சம் வச்சிருக்குது. மாமா ஒட்டியா நம்ம அது சரி. சம்பல் பார்க்கவே ஆசையா இருக்கு. எல்லாருக்கும் பேர் இருக்கு. இல்ல நான் வீட்டுல சாப்பிடுறேன். இல்ல போடுங்க. எப்படி இருக்கு பானம் சம்பளம்.
ஸ்ரீலங்காவில் முதலாவது பான் சம்பளம். முதலாவது சாப்பாடு இந்த டீயும் நல்லா இருக்கு. இது எனக்கு இவ்வளவு அத்தான் வாங்கி வந்து தந்துட்டு போயிருக்கிறார். நீங்க ஆனா எங்க அக்கா உங்களுக்கு பாருங்க சம்பளம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேன். பானி சம்பளம் எல்லாம் அக்கா இங்க பாருங்க வயிற்றெரிச்சல். நெத்திரி அடிக்குது. வேற ஒரு வடிவான பொடியன் கார் ஓடுது. வெக்கப்படுறியாடா? பார்க்க போயினேன். ஆரியா அப்பப்பாவை பார்க்க போறா. சரி வராங்க ஒன்னு தானே ஆக்கி விடுவோம் நாலு மூச்சு. அப்பா அம்மா விட்டு வாரீங்களா? உள்ள என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? ஓ நல்லா இருக்கு மாமா. பாக்கியே நல்லா கிடக்கு. திருப்பி திருப்பியா மாமா? நாளைக்கு இது ஒரு 4 மணிக்கு தான் உங்களுக்கு. ஓ என்ன மாமா விடிய காத்தால நீரு நீ இதுக்கே குளிப்ப? பனி விழும் இரவு நனைந்தது நிலவு உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே பொன்ன